சென்றதை தியானித்தோம். இன்று தாபோர் மலையில் இயேசுவின் மாட்சி பொருந்திய உருமாற்றத்தை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பாடுகளும் மரணமும் நெருங்கி வந்த வேளையில் தம் சீடர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவும், சிலுவை சாவிற்கு அப்பால் ஒரு மகிமையான உயிர்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவும் இயேசு உருமாறி காட்டினார். இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்விலும் ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பழைய பாவ இயல்புகளை தவிர்த்து கிறிஸ்துவின் ஒளியால் நிரப்பப்பட்ட புதிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதே இன்றைய வழிபாட்டின் அழைப்பு. இவர் என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையாம் இறைவனின் கட்டளைக்கு இணங்க கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் வரத்தை வேண்டி இந்த பலியில் பக்தியோடு இணைவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புடைய திருப்பலியானது நேசல் ராஜன் தனது 13வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டு கண்டு செலுத்துகிறார். நம்மளுக்கு நல்லவிட சுகத்தை மீண்டும் ஆயிலும் தர வேண்டும் என்று நம்ம அதற்காக ஜெபித்து படிப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக மகிமைதாஸ், ரேணுகா, ஜெயராஜ், கோமதி, இருதயபாபு, ஜேசு தங்கம் குடும்பத்தினர் நன்றிப்படியாக கொடுக்கிறார்கள். அத்தனை குடும்ப நாளில் ஆண்டு நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மூங்கில்பாய் பள்ளி மாணவ மாணவிகள் 12ஆம் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும், ஆதர்வா பிரசாந்த் ப்ளூ காய்ச்சலிருந்து முழுமையான விடுதலை பெற்று நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்றும், பிரதீப் குமார் பவானி அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன மெய்கண்ட தேவர், யாரும் இடையாத ஆன்மாக்கள் ரிகோ, மேரி, ஜென்சன், கித்தேரியான், யுவான், குருசரியால், ரூஸ் மிக்கேல், ராஜேந்திரன், சொர்ணம்மாள், ராஜேந்திரன், சோசை, கித்தேரியம்மாள், தேவதாசன், மர்சி, தேவதாசன், மாசில்லா குழந்தைகள், ஆரிஸ் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவன் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் என்றார். இன்று மார்ச் மாதத்துடைய முதல் நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றாய் குடும்பி வந்திருக்கிறோம். இது தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறு. இன்னைக்கு உலகை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? காலையில் நான் படிச்சுட்டு வந்தீங்களா? பார்த்தீங்களா? என்னவா? மிகப்பெரிய ஒரு போர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேலே பயங்கரம் போடுறாங்க. எனக்கு அதை விட என்ன பிரச்சனை, ஈரானுடைய அதிபரை சாவடிச்சிட்டாங்க தெரியுமா? இப்போ வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன். அவரை கைனியை போட்டுட்டு அவன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. அதை விட இப்போ என்னென்னா, இப்போ வளைகுடா நாடுகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், UAE சொல்கிறான் பார்த்தீங்களா,
அந்த துபாய், குவைத்து, அபுதாபி இந்த மாதிரி இடத்துலலாம் பயங்கரமான அமெரிக்காவுடைய எல்லா ஸ்தலங்களையும் இவங்க அடித்து உடைக்கிறாங்க. ஏர்போர்ட்லாம் மூடிட்டாங்க. இப்போ அவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து படாது பாடுபடுறாங்க. ஈரானில் வந்து குழந்தைகள் முதற்கொண்டு ஒரு 300 பேர், சும்மா சொல்கிறான் 300 பேர் செத்துட்டாங்க. எபிக் ஃபியூரி அப்படி என்று இந்த போரை சொல்கிறான். எபிக் ஃபியூரி, அந்த ஃபியூரினா கோபம் தெரியல, ரோரிங் லயன் என்னமோ பேர்லாம் வைக்கிறான். எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் என்ற அச்சம் தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் பாதிப்பு இல்லை சொல்கிறேன். ஆனால் நம்மவர்கள் அங்கே பாருங்கள் ரொம்ப பயந்துருப்பாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, நிறைய பேர் இந்த குண்டு போகிற சத்தம்லாம் கேட்டு அணு ஆயுதம்லாம் போட்டு அடி பல பில்டிங்லாம் புஜ் கலிஃபா கூட அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் யோசிச்சு கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன எங்கே போயிட்டு இருக்கோம்? உலக நாடுகள் எவ்வளோ இந்த போர் இப்போ முடியாது, நாளையோடு நின்று போய் இது பாருங்க வேற மாதிரி. இப்போ வந்து உக்ரைன் வந்துட்டான், இன்னும் பல நாடுகள் வந்து லெபனான் இப்படி என்று பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ அமெரிக்கா வந்து அந்த அதிகார வல்லரசு நாடு அனைவரையும் அடைத்து உடைத்தது. இதோடைய விளைவு தெரியுமா உங்களுக்குலாம்? எல்லா பெட்ரோலையும் ஏறப்போகுது சொல்கிறேன், கேட்டீங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும், எப்பவுமே இந்த மாதிரி போர்கள்லாம் வந்தால் நிறைய பொருளாதார சீரழிவு, நிறைய உடல் மக்களுடைய இறந்து போவாங்க. எனவே இந்த திருப்படியை நம்ம வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இயேசு உருமாற்ற விழாவை பற்றி நாம் சிந்திக்கிறோம். நம்ம நிறைய இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பெரிய ஆளுகிறவர்கள்லாம் நிறைய விஷயங்கள், இந்த போட்டி பொறாமை நாய் என்ற அகந்தையோடு இந்த போர்கள், வன்மங்கள், ஒரே அடி உத சாவு இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம எங்கே பயணித்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு அச்சம் நாம் ஏற்படுகிறது. இந்த திருப்படியில் நினைக்கிற இந்த ஒரு கருத்துக்காக இன்னைக்கு நம்ம சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக ஈரானில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஈரானுடைய அந்த அதிபர்கள்லாம் முக்கியமான ஆட்கள். இங்கே பாருங்கள், நிறைய பிரச்சனைகள், நாடு என்ன சின்ன பின்னமாக போகிறதோ என்ற ஒரு கவலை தான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறார். இந்த திருப்படியில் இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படணும், இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், தலைவர்கள் அனைவருமே கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபித்து இந்த திருப்படியில் கலந்து கொள்வோம். இப்போது நாம் அனைவரும் அமருவோம், பாப மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நாம் பாட வேண்டிய பல்லவி. உடம்பு முடியலக்கா, கொஞ்சம் வயிறு வலியா இருக்குக்கா, ரொம்ப அவசரக்கா, பணம் இருந்தா கொஞ்சம் கொடுங்கக்கா, நான் அடுத்த மாசம் வேலைக்கு போனதும் தந்துடுறேன்க்கா, கொஞ்சம் ப்ளீஸ்க்கா, அவசரக்கா. ஐயோ, கொஞ்சம் முன்னுகிட்டே வந்திருக்க கூடாதா பிள்ளோ? இப்ப தானே ஒருத்தருக்கு கொடுத்தே வந்தாங்க. ஐயோ, உன்னை பார்க்க பாவமா இருக்கு பிள்ளோ. இப்ப கொடுக்க என்னட்ட இல்லையே பணம். அன்பு இறைவா, தன்னிடம் கொடுக்க பணம் இருந்தும் கொடுக்க மனமில்லாத காரணத்தால் கொடுக்காமல் இருந்த நேரங்களுக்காய் எங்களை மன்னித்தருளும் இறைவா, மன்னித்தருளும். சகோதரி, வாங்க சகோதரி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் சகோதரி. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா? என்ன கோயிலுக்கு வாரியல? எப்படி பிள்ளைகளை மரக்கேள்விக்கு விடுறீங்களா? எப்படி எங்க சகோதரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டா அன்னைக்கு மட்டும்தான் பிள்ளைங்க படிச்சு படிச்சு 6 நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க தெரியுமா? ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்காம. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு போட்டோம். ஏன்னா ரொம்ப பாவமாக இருக்குது. எந்த கிளாஸையும் விடுறதில்ல. டான்ஸு கிளாஸா, கராத்தே கிளாஸா, ஒரு கிளாஸையும் விடுறதில்ல. எக்ஸ்ட்ரா கிளாஸ் எது இருக்குதோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நாள் கிடைக்குது. அதனால பாவம் தூங்கிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். என்னைக்கு தொடர்ந்து லீவு இருக்குதோ ஸ்கூலில்
அன்னைக்கு பார்த்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை பூசை சகோதரி. சகோதரி, ஞாயிற்றுக்கிழமை தான் கடன் திருநாள், நம்ம கோயிலுக்கு எல்லாரும் வரணும். நீங்க அதனால கோயிலுக்கு வாங்க, பிள்ளைகளை மறைக்கல்விக்கு கூட்டிட்டு வாங்க சகோதரி. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அன்னைக்கு ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கலாம்னா வந்துட்டாங்க. அன்பு இறைவா, கடவுளுக்குரியது கடவுளுக்கும் செசாருக்குரியது செசாருக்கும் என்று கூறிய இயேசுவே, ஓய்வு நாளை ஒழுங்கான முறையில் அனுசரிக்காத நேரங்களுக்காய் எங்களை மன்னித்தருளும் இறைவா, மன்னித்தருளும். என்னங்க என்னங்க, வீட்டில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சுங்க. மளிகை கடைக்கு போயிட்டு பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வரவா? சரிப்பா. வீட்டை பார்த்துக்கோங்க. சரி, போயிட்டு வர்றது கவனமா போயிட்டு வா. கழுத்துல செயின் வேற கிடக்கு, இவ்வளோ காலையிலே போற. ரோடு வேற ரொம்ப விரிச்சோட கிடக்கு. கவனமா போயிட்டு கவனமா வா. சரிங்க. ஆஹா, அழகா நகை போட்டுட்டு ஒரு பொம்பளை வர்றா. யாருமே இல்லை. தங்க இருக்கிற வேலைக்கு நம்ம இப்ப பிச்சுட்டு போயிட வேண்டியதா. 2 மாசம் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதான். அன்பு இறைவா, பிறருக்குரியது எதையும் திருடாதே என்று மொழிந்தீரே. நாங்கள் வாழ பிறரின் பொருளோடு அவர்களின் உயிரையும் கூட எடுக்க தயங்காத நேரங்களுக்காய் எங்களை மன்னித்தருளும் இறைவா, மன்னித்தருளும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. கருணை முழுவந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் இருக்கிறோம். கடந்த 28 நாட்களாக ஆண்டவர் நம்மை பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். முதல் நாளை ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து நாம் துவங்குகிறோம். கடந்த மாதம் கூட உங்களுக்கு ஞாபகம் தெரியல, 1ஆம் தேதியை நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் துவங்கணும். அப்போ இந்த மாதம் முழுவதுமாக அப்படி அருள்கர நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த தவ காலத்தில் கடவுள் கொடுக்கிற அற்புதமான அப்படியே படிப்பினைகளையும் வழிகாட்டுதலையும் நாம் பின்பற்றி வாழ அருள் வேண்டி இந்த பணியிலே நாம் ஒன்றாக இறைவாவும் திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு நீ கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டம் அளிக்க திருவுளம் கொண்டீரே. அகபடியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆபிரகாமின் அழைப்பும் கீழ்ப்படிதலும். இன்றைய முதல் வாசகத்தில் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை இறைவன் அழைக்கும் நிகழ்வை எடுத்து காட்டுகிறது. தன் நாடு, இனம் மற்றும் தன் தந்தையின் வீட்டை விட்டுவிட்டு இறைவன் காட்டும் நிலத்திற்கு செல்ல ஆபிரகாம் துணிந்தார். அவருடைய அந்த பயணமும் கீழ்ப்படிதலுமே அவருக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. நாமும் நம்முடைய வசதி மண்டலங்களை விட்டு வெளியேறி இறைவன் காட்டும் புனித பாதையில் நடக்க இவ்வாசகத்திற்கு செவி மடுப்போம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாம்
அழைக்க பெறுதல். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அந்நாட்களின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடம் இருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. பல்லவி. அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மேல் இருப்பதாக. வாசகம் முன்னுரை. நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். புனித பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இவ்வாசகம் நாம் பெற்றுள்ள அழைப்பு நம்முடைய தகுதியினால் வந்ததல்ல, மாறாக இறைவனின் அருளினால் வந்தது என்பதை உணர்த்துகிறது. சாவினை அழித்து நற்செய்தியின் வழியாக வாழ்வையும் அழியாமையும் ஒளிர செய்த கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்க தயங்க வேண்டாம் என இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. 2ஆம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 8 முதல் 10 வரை. அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய
தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதின செய்தியிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 1:17 இறை திருவசனங்கள் 1-9 முடிய. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரனான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவருக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கு இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் எழுதிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் முடித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசுவிடம் வந்து அவரை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்த அருள் பணியாளர் ஒரு நண்பரை சந்திக்க சென்றார், இன்னொரு ஃபாதரை. அப்போ 2 பேர் நண்பர்கள் ரூமில் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர், இந்த அருள் பணியாளருடைய சின்ன வயசு ஃபோட்டோ. அப்போ சொல்கிறேன், ஏய் என்னடா நீ அப்போ சின்ன வயசு நல்ல வெள்ளையாக இருக்க, ஆனால் இப்போ எப்படிமா இருக்க, கருப்பாக இருக்க. ஆமாம், முடியும்னா கருன்னு இருந்திருக்கு, அப்போ இப்போ என்ன ரொம்ப கிழமை மாதிரி எல்லாம் வெள்ளை முடி ஆயிடுச்சு.
நான் இந்த பங்குக்கு வந்தபோது ஜாய் சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் வந்தப்போ நீங்கள் வந்து கருப்பாக பயங்கரமாக கருப்பாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கருப்பாக பயங்கரமாக இருக்கீங்க, கொஞ்சம் வெள்ளை ஆகிட்டேன் நான். அவன் சொல்லுவான், இந்த மதுரை போய் தண்ணி குடிச்சு இதே தான் நான் போன பங்குலாம் சொல்லுவான். இந்த பங்குக்கு வரதுக்கு முன்னாடி நான் அப்படியே தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் போகிறதில்லை. பட் இருந்தாலும் சொல்லுவாங்க, முதல்ல பார்த்தோன்னையும் கருப்பாக இப்போ கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கேண்ணா. ஓகே, குட். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் பகுதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து உருமாற்ற விழாவை கொண்டாடுகிறோம். நம்ம வந்து கருப்பு வெள்ளை, ஒரு காலத்தை டிவியில் நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் பார்த்தோம். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, முடி வெள்ளை முடியும் கருப்பு முடி சேர்ந்தால் சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்கிறோம். ஓகே, குட். ஒரு நண்பர் அவரை வச்சுக்க நண்பர் உடல்நல குறைவினால் அவதிப்படுகிறார். அவர் மருத்துவமனையில் சந்திப்பதற்காக நண்பர் செல்கிறார். பார்த்தா அவருக்கு கொஞ்சம் கேன்சர். ஆள் எப்படி இருந்தார், அப்படியே எலும்பும் துருமா ஆயிட்டார். முதுகு தண்டுலாம் தெரியல, அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அப்போது அவர் பார்த்துட்டு வந்து இன்னொருக்கு சொல்கிறார், பாருங்க எப்படி இருந்தார் தெரியுமா, அவரு என்ன குண்டா ஸ்மார்ட்டாக இருப்பாருங்க, பாருங்க எலும்பு துரும்பும் ஆயிட்டாரு, ரொம்ப மெலிசாயிட்டாரு, அந்த முதுகு தண்டம் தெரியுதுங்க. நான் சொன்னது உருவ மாற்றம் முதல்ல, இது வந்து உடல் மாற்றம். பார்த்தீங்கன்னா உடம்பு நீங்களே கூட சேர்ப்பா, என்ன ஆள் ரொம்ப இழைச்சிட்டீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா, முதல் மாதிரி இல்லையே அப்படின்னு என்ன கூட கேட்பாங்க, என்ன ரொம்ப இழைச்சிட்டீங்கன்னா நான் சொல்றது நான் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டேன் சொல்றேன். மூணாவது விஷயத்தை பார்க்கிறோம். அதே நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பழகி இருப்பீங்க, நிறைய தினந்தோறும் பேசி கொண்டு இருப்பது, நிறைய உதவி செய்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்குள்ள கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அவங்க முதல் மாதிரி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறதில்ல, அதாவது மெசேஜ் போடுறதில்ல, அவ்வளோவா தொடர்பு இல்லாமல் போச்சு. அப்போ நண்பர் சொல்கிறார், அவங்க யார் தெரியல, எப்படி தான் இருந்தாங்க, இப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப என்ன ஆயிட்டாங்க, சொல்லுங்க வாயை தரங்க, எல்லாருக்கும் குத்துணும் வாயில். அவங்க என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப மாறிட்டாங்க. வாயை திறந்தா என்னாவும் அவங்களுக்கு எல்லாம் அவங்க முன்ன மாதிரி இல்லை, இப்போ என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப மாறிட்டாங்க. நான் சொன்னேன் இப்படி யோசிச்சு கொண்டு இன்னைக்கு இந்த 3 விஷயத்தை அப்படி பார்ப்போம். முதல் நான் சொன்ன உருவ மாற்றம், கருப்பு வெள்ளை. 2வது உடல் மாற்றம், குண்டா இருந்தவங்க ஒல்லி ஆயிட்டாங்க, ஒல்லியாக தான் குண்டாகிறேன்னு தெரியல, அது வேற விஷயம். 3வது உறவில் ஏற்படுகிற மாற்றங்கள். இப்போ நிறைய பேர் நான் பலமுறை இதை பற்றி சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் நிறைய பேர் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, நிறைய பேரை பார்த்துக்க மாட்டோம், நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நிறைய உதவி செய்திருப்பாங்க. இப்போ நமக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பிற்பாடு தொடர்புகள் இல்லாமல் ஃபோன் பண்ணோட அப்படியே பிஸியாக இருக்க, அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போகக்கூடியவர்களாக, அப்புறம் என்னையா இப்படி ஒரு உறவில் ஏற்படுகிற மாற்றங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் கூட்டி கலைச்சி பார்க்கும் போது இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நம்ம வாசி கேட்ட என்னுடைய வழிபாடு சொல்வது இயேசுடைய உருமாற்ற பெருவிழா. இயேசு தோற்றம் மாற்றம், அதை பற்றி சொல்கிறோம். அவர் தோற்றம் மாறினார். இந்த வசனத்தை நீங்கள் மத்தேயு நற்செய்தியாளர் வந்து ரொம்ப அழகாக மிக அற்புதமாக பதிவு செய்கிறார். இயேசுவோட எத்தனை சீடர் இருந்தாங்க, எல்லாம் நீங்கள் வாயை தரணும், எல்லாம் அப்படியே வாயில் குத்த போகிறோம் எல்லாரையும். இப்போ நீங்கள் வாயை தரங்க எல்லாம். எத்தனை பேர் மொத்தம்? ஆமாம், இப்போ நீங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிறீங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களோட நிறைய பேர் தொடப்பான், எல்லாரையும் நீங்கள் க்ளோஸாக வச்சுப்பீங்களா? நமக்குன்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் ரொம்ப க்ளோஸாக வச்சுப்போமா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இயேசுவோடு 12 பேர் இருக்காங்க. ஆனால் விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர் யாரை கூட்டு போனார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போ என்னென்னா அவங்க தனிப்பட்ட ஒரு அன்பு. இப்போ இது இன்னொரு வார்த்தை நான் சொல்லுவேன், மேபி அஃப்கோர்ஸ் மற்றவங்க சீடர்கள் தான் ஒரு நம்பிக்கை இவங்க மேலே கொஞ்சம் எதுவும் குறிப்பாக விவிலியம் மிக அழகாக சொல்லுது. பல முக்கியமான இடங்கள், அதுவும் இந்த தோற்றமாற்ற நிகழ்வு, அந்த யாயிருடைய மகளை குணமாக்கிய போது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் மட்டுமே அவர் என்ன பண்ணுவார், கூட்டி போனதை பார்க்க. அப்போ அவர்கள் மீது அவருக்கு என்ன ஒரு நெருக்கம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. இங்கே போகிறாங்க, மேலே போகிறாங்க, மேலே போனோன்னே என்ன சொல்கிறாரு, தோற்றம் மாறினா. தோற்றம் மாறினா எப்படி மாறுது? ஒருத்தர் மாறுறீங்க அப்படின்னா நான் சொன்ன உடல் ரீதியாக மாற்றம், மூஞ்சிலாம் மாறிச்சு, உடம்பு மாறிச்சு சொல்லுவாங்களே. நீங்கள் பாரு அவர் எப்படி மாறினார், அவர் எப்படி முழுசாக சொல்லவே நல்ல நற்செய்தி நீங்கள் அவங்களோட இன்னைக்கு இதை தான் சிந்திக்க இருக்கிறேன். அவரது முகம் எப்படி போச்சான்? அவருடைய முகம் கதிரவனை போல ஒளிந்தது, அவருடைய ஆடைகள் வெண்மையாயின். அவ்வளோதான். என்ன மாற்றம்? முழுசா சொல்லவே இல்லை. முகமும் உடையதான் பற்றி மத்தேயு நற்செய்தி யாரை இங்கு பதிவு செய்வதையும் பாருங்க. மாற்றம் என்பது முழு மனிதனை தலையில இருந்து சொல்லணும். ஏசு தலைமுடி கருப்பா இருந்துச்சு, ஆனால் மேலே போனார், லைட் போட்டுன்னு பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு, அவர் உடம்புலாம் அப்படியே அப்படியே அழகாக வெள்ளை வெள்ளையே இருந்துச்சு அப்படிலாம் சொல்லணுமா இல்லையா?
ஆனால் இங்கே வந்து நற்செய்தியாளர் முகத்தை வந்து கதிரவனோடு ஒப்பிடுகிறார். அதோடைய ஆடைகள் வந்து வெண்மையாயின, அப்படியே பயங்கர. இன்னொருத்தர் சொல்வார், எந்த சலவைக்காரராலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய ஆலை மென்மையாக இருந்தன. அவர் உஜாலாவுக்கு மட்டும் நினைக்கிறேன். ஓகே, குட். ஸோ அப்போ பாருங்களேன், நீங்கள் அப்படி தொடர்ந்து வாசிக்க. யார் 2 பேர் வந்தாங்க? யார் 2 பேர்? அப்போது மோசேவும் எலியாவும் என்ன பண்ண, அவர் முன் தோன்றி அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள். இவர் 2 பேரை பற்றி உங்களுக்கு தெரிய நினைக்கிற. மோசே தான் திருச்சட்டத்தை கொண்டு வந்தவர். இவர் வந்து இறைவாக்கினர், மிகப்பெரிய இறைவாக்கு. எலியா வந்து மிக சிறந்த இறைவாக்கினர். அப்போ தான் 2 பேருமே முக்கியமான. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தேர்தலை முன்னிட்டு நிரந்தோறும் அப்டேட் வந்துனே இருக்கு. யார் மீட் பண்ணுறா, எந்த கட்சி மீட் பண்ணுறா, முக்கியமான தரையை உட்காந்து தொகுதி பங்கீடுலாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ யார்கிட்ட முதல்வர் முதல்வர் நேராக பேச மாட்டார். அவர் ஒரு குழு வச்சிருப்பார். அந்த குழுகிட்ட பேசும். அவங்க முடிவு பண்ணி முடியும் போது இந்த கட்சிக்கு 2 சீட்டு, அந்த கட்சிக்கு ஒரு 6 சீட்டு, இந்த கட்சிக்கு ஒரு 10 சீட்டு, சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து அவங்க அப்போ முக்கியமானவங்க தான் வந்து இதை டிசைட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மோசேவும் எலியாவும் மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுறாங்க. அவர் இயேசுவோடு உரையாடு. அப்போ என்னது, பேதுரு வராரு. இங்கே பாருங்க, ரொம்ப அழகான ஒரு சீனு. இந்த காட்சியை நீங்கள் கண்முன்ன கொண்டு வரணும். இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இங்கே இருப்பது நல்லது. இப்போ நம்மலாம் வந்து இப்போ நிறைய பிளான் பண்ணுவீங்க, டூர்லாம். சப்போஸ் சொல்றேன், ஒரு கொடைக்கானல், அது மூணாறு, வேற எங்க சொல்லுங்க, மைசூர், கூர்க்கு, இந்த மாதிரி இப்போலாம் காஷ்மீர் எல்லாம் போடுறோம். வியட்நாம் பற்றி நிறைய போட்டுருக்காங்க. வியட்நாம் எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு இருக்காங்க. நம்மளாம் அதை நினச்சிட்டு பார்க்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா போகிறோம், செம்மையாக இருக்கு, செம்ம சாப்பாடு, செம்ம கிளைமேட்டு, வேற லெவல். அங்கேயும் இருந்துடலாமா கொடைக்கானல் ஊட்டில இருந்துடலாமா? என்ன பண்ணோம் எல்லாம்? என்னது 2 நாள் 3 நாள் குட்டி கட்டி, ஹலோ கிளம்பு அவனே தைத்தியம்மா அந்த ஹோட்டலுக்கு, போயா செக் அவுட்டியா, முடிஞ்சிச்சு, பெட்டியை தூக்கியா, கிளம்பியானுமா. ஆனால் நம்ம நீங்கள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை பார்க்குறாரு. ஆண்டவரை தோட்டமாக இருந்துச்சு, அங்கே பார்த்தா மோசே, இங்கே பார்த்தா எலியா. அவர் ஒன்றையும் அப்படியே பேசிக்கொண்டு, நாம் இங்கே இருப்பது எவ்வளோ நல்லது. நம்மள நிறைய பேர் அப்படிதான் வர அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா அங்கே இருந்தால் செம்மையாக இருக்கும், செம்ம சாப்பாடு, செம்ம வாழ்க்கை, ஜாலியாக போயிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றார். அப்போ தான் அவர் அழகாக சொல்லிட்டு, உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு, மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? என்ன மேட்ரு, இங்கே டேரா போட்டலாமா, டென்ட்டை போட்டமான செம்ம வேற லெவல். இவர் வந்து வேற உலகத்திற்கு. நம்மள பல பேர் அப்படிதான் இருப்பீங்க, வேற உலகம் தான் உட்காந்து இருப்பீங்க. பல பேர் தூங்குவாங்க, சில பேர் கனவு கண்டு கொண்டு இருப்பாங்க. ஆவே எவ்வளோ ஜாலியாக கோயிலில் வந்தாரு போதுப்பா. ஆண்ட்ரூ ஃபாதர் பேச ஆரம்பிச்சாரு, தானாட்டு அப்படியே தூக்கம் எங்கே தான் நைட்டு ஃபுல்லாக தூங்க வரமான் ஃபாதர். ஒரு ஜோக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா ஃபாதருக்கு ஃபோன் பண்ணாங்களாம் நைட்டு. சொல்லிட்டேன் நான் ஜோக்கியா சொன்னேன் இல்லையா? சரி, ஓகே. ஃபாதர் என்னம்மா மணி 11:30 மணி, ஒரு ஜோக் சொல்லுவாங்களே, கொஞ்சம் இருங்க. எனக்கு இல்லை, வேற ஃபாதருக்கு. எனக்கு இந்த இவர் தான் வருவார். யாரு நீங்க? வெறும் தாசா, லார்டு லபுக்கு தாசா. இந்த மாதிரி நைட்டு ஒரு 11:50 12 மணி ஆச்சான். ஃபாதர் தான், என்னடா இந்த அம்மா சொல்லுங்கம்மா. ஃபாதர் என்ன தூங்குறீங்களா? ஃபாதர் ஆமாம்மா, மணி 12 மணிக்கு தூங்காமல் என்னம்மா பண்ணுவேன்? ஃபாதர் ஒரே ஒரு என் பையன் தூங்கவே மாட்டான் ஃபாதர், எவ்வளோ பண்ணி பார்த்தேன், அவனுக்கு என் செல்ஃபோன்லாம் கொடுத்தேன் ஃபாதர், அதை பண்ணேன் ஃபாதர். என்னம்மா பண்ணோம்? நான் ஜோம் பண்ணுறேன் ஃபாதர். ஜோபெல்லாம் பண்ணாதீங்க ஃபாதர். என்ன ஒரே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ ஃபாதர். ஏம்மா என்னம்மா இந்த நேரத்தில் வர சொல்கிறேன்? இல்லை ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர், எனக்காக ஃபாதர். உங்களுக்கு தெரியல ஃபாதர், நான் தான் கோயிலில் ஜாய்ஸ் மாதிரி கோயிலே கிடக்கிறேன் ஃபாதர். அதனால் தயவுசெய்து அந்த குழந்தை தூங்கணும் ஃபாதர், எனக்கு விட மாட்டோம் ஃபாதர், எனக்கு தூக்கம் வருது ஃபாதர், அவனை தூங்க விடாமல் நான் எப்படி பார்த்து தூங்க முடியும்? சரிம்மா அம்மா, இந்த மாதிரி நான் தப்புமா, இந்த நேரத்தில் கூப்பிடக்கூடாதும்மா. சரி நீ கூப்பிட வரம்மா. சரி ஃபாதர் வண்டி எதுவும் போயிட்டாராம். போனே இந்த பையன் அந்த அம்மாவுக்கு தான். ஃபாதர் என்னம்மா, நான் ஜோம் பண்ணுறேம்மா, தீர்த்தெல்லாம் தெளிக்கிறேம்மா அப்படின்னா. ஃபாதர் அதெல்லாம் பண்ணாதீங்க ஃபாதர், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிரசங்கம் வாங்கி ஃபாதர், அவன் தூங்கிடுவான் ஃபாதர். பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது, ரொம்ப தெளிவாக சொல்றது. அது வேறு என்னது, டேரா போடலாம், உமக்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் இவருக்கு ஒன்றும் கூடாரங்களை அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவதை பார்த்தேன். ஆனால் மேகத்திலிருந்து ஒன்றும் யாரும் பேசவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மேகத்திலிருந்து ஒரு குரல் ஒழிக்குது, என் மண்பாந்த மகன் இவரே, இவன் பொருட்டு நான் பூரிப்படை இவருக்கு செவி சாயுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்படியே இந்த காட்சியை நான் அப்படியே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். எந்த மலையில் இயேசு உருமாறினார்? இது என்ன அழகாய் விவிலியர் மிக அழகாய் பதிவு செய்கிறான்னா, இந்த உருமாற்றம், இயேசுடைய தோற்ற மாற்றமும் அவருடைய
சாபம். அதே தான் சொல்றார். அடுத்த வருஷம் சொல்ற மானிட மகன் இறந்து உயிரோடு எழுப்பப்படும் வரை இக்காட்சி எவருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். அப்போ இப்படி ஒரு தொடர்புபடுத்தி பார்க்கலாமே. தாபோர் மலை, அங்க என்ன மலை, அங்க என்ன மலை? ஐயோ எல்லாருக்கும் ஒன்றும் தெரியல. இங்க என்ன மலை, அந்த என்ன மலை? சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையா, தோமையார் மலையா? கல்வாரி மலை. இங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? பயங்கர உங்களை மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டு ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருந்தார். அங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? பாருங்க, ட்ரெஸ்ஸே இல்லைங்க அவருக்கு. இந்த மனுஷனை பாருங்க, ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரே ஒரு துண்டை மட்டும் இடுப்புல கட்டின்னு இருக்கிறார். இங்க எப்படி இருந்துச்சு அவருடைய முகம்? எப்படி இருந்துச்சு? இங்க முகம் எப்படி இருந்துச்சு? கதிரவனை போல விழுந்து. அங்க பாவம், ஒரே தூசி படிந்து ரத்தம், மூஞ்ச பார்க்கவே முடியல. இங்க 2 பேர் இருந்தாங்க. இங்க 2 பேர் யாரு? யார் 2 பேர்? மோசேவும் அங்க 2 பேர் யாரு? பாருங்க, அருளப்பர் இல்லைங்க, கல்வர்கள். ஆமா, 2 பேர் கல்வர் பக்கத்துல. பாவம், கல்வர்கள் தான். நல்ல கல்வன் கெட்ட கல்வன் 2 பேர் பக்கத்துல நிற்கிறாங்க. இங்க என்னது? வானம் திறந்ததா? இங்க வானம் திறந்ததா? அங்க இங்க ஒளி, இங்க பயங்கரமான ஒளி. அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு கண்ணால் அப்படியே அவங்க என்ன வசனம் அழகா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா முகம் குப்புற, அப்படியே அவங்க முகம் குப்புற விழுந்துட்டாங்களாம். வசனம் அழகா 5 முகம் குப்புற விழுந்து. அப்போ அந்த ஒளி அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருள், ஒரே பயங்கரமான இருள். வசனம் அழகாய் சொல்லும், இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பி நம்ம உள்ள அப்படியே போயிட்டு இருந்தா நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லிட்டே போக முடியும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அழகாய் சொல்றாங்க. இந்த தோற்றம் மாற்றவுடைய தொடர்பும் இயேசுடைய கல்வாரி ஒன்னே ஒன்றுதான். கடைசி ஒண்ணுதான் மாட்சிமை. 2க்கும் ஒரே தொடர்பு தான் இருக்கு. இங்க இயேசு பயங்கரமா மாட்சிமைப்படுத்தப்பட்டார். மேல இருந்து ஒரு குரல் கேட்கிறது. என்ன குரல் சொன்னேன்? இவருக்கு செவிஸ். அங்க என்ன குரல் கிடைச்ச? என்ன குரல் கிடைச்சா? வானம் 2ஆக பிளந்தது, பூமி அழுதது. அங்க பார்த்தா வித்தியாசம். அப்ப இங்க என்ன நான் யோசிக்கிறேன்? மாட்சிமை தான், ஒரே தான். இயேசுடைய மகிமை தான் தோற்ற மாற்ற விழா. அங்க இயேசுடைய மரணம், பாடுகள், மரணம், உயிர்ப்பு. அவர் என்ன பண்றாரு? மீண்டுமாக மாட்சியோடு உயிர்த்தெழ இருக்கிறார் என்பதை வெள்ளிடைமடையாக சொல்வதற்காக தான் இந்த நிகழ்வை இங்க பதிவு செய்திருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன இதை பத்தி சிந்திக்கிற போது, நான் இந்த முதல் வாசகத்துக்கு வந்துடலாம் இருக்கேன். ஆபிரகாம், எனக்கு ஒரே விஷயம் நீங்க யாரும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பேசுறேன். ஆபிரகாம் கடவுள் என்ன வாக்கு கொடுக்குறாரு சொல்லுங்க பாபலாம். நீ என்ன ஒரு ஆசி, இன்னைக்கு ஆசி, நீ அப்படி இருப்பாய், நீ வணங்குவ, உன்னுடைய என்னது, உன்னுடைய வழிமரபு எப்படி இருக்கும்? கடற்கரை மணலை போல இருக்கும். அவர் கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நாட்டை கொடுப்பேன். நாட்டுக்கு பேர் என்ன? அங்க என்ன பொழியும்? பாலும் தேனும் பொழியும். எல்லாம் துபாய்க்கு போறாங்க. பாவம், எல்லாம் ஓடியார போறான். திருப்பி எல்லாம் துபாய் துபாய் துபாய். அங்க குண்டு போடுறான். போட்டோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவான்? துண்டக்கான துணிங்க எல்லாம் ஓடியார போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாம் எப்ப நடந்தது? நல்ல குடியுரிமை. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம், ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். கொடுத்த பிற்பாடு எத்தனை ஆண்டுகள்? பிரைஸ் தரேன் 25. எத்தனை ஆண்டுகள் கழித்த பிற்பாடு ஆபிரகாம் அவருடைய வழிமரபர் கானான் தேசத்துக்கு போனாங்க? 40. நீங்க வாங்க முடியாது, என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. கிட்ட வண்டிக்கு, ஆனா கஷ்டம். நான் ஒரு எத்தனை போங்க விவிலியனுக்கு சொல்றாங்க 600 ஆண்டுகள். நினைச்சு பாருங்களேன். நீங்க நல்லா இருப்ப, நீ வாழ்க்கையில முன்னேற. என்ன சாமி கரவரி எத்தனை நம்புற? இந்த தோற்றம் மாற்ற விட கூட நினைச்சு பார்த்தேன். அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை கூட அதை உணரலாம் இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தவக்காலத்தை ஜெபம் தானே, காலையில பூசை, ஆராதனை, நற்கருணை, சிலுவப்பாதை, தவக்கால திருப்பயணம், தவக்கால நடைப்பயணம், நோன்பு இருக்குதல், தர்மம் செய்தல், இப்படி எல்லாம் பண்றோம் சாமி. ஆனா இந்த கடவுள் பாருங்க ரொம்ப மோசங்க. இப்படி பண்றாருங்க. யாராவது கேட்குறீங்களா? நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, உனக்கு அதை கொடுப்பேன், நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவரு எங்க கொடுக்குறாரு? கொடுத்து அவர் என்ன டெஸ்ட் பண்ணாரு உங்களுக்கு தெரியும். அதனால கதைக்கு உள்ள போக வேணாம். ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ என்ன பிரச்சனை? இன்னைக்கு
ஆபிரகாம் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆசையா விளங்கினார் அப்படின்னா, ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 600 ஆண்டுகள். நீங்க காத்திருப்பீங்களா? முடியுமா? நமக்கெல்லாம் இன்ஸ்டன்ட், இம்மீடியட்டா வரலன்னா முக்கு மேல அப்படியே புர்ன்னு கோவம் வரும். ஒரு மெசேஜை போட்டா திருப்பி கூட போட தரணும். என்ன பண்றது? யார்கிட்ட பேச, ஏன் கால் வெயிட்டிங்ல போயிட்டு திருப்பி உடனே கால் பண்ணமா இல்லையா? எத்தனை அச்சாம் மச்சான் சண்டை போட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா இப்படிதான் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப அழகாக இன்னொரு விஷயத்த நான் உங்களை சொல்லலாம். இந்த இடத்துல ஆபிரகாமிடம் பார்த்த ஒரு விஷயத்த வந்து மன விரக்தி பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு மிகப்பெரிய நோயா மன விரக்தி. இதனாலேயே நிறைய கேட்டது கிடைக்கணும், அது நடக்கல, இது நடக்கல, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனையா இருந்தாங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்களில் நம்முடைய வாழ்வுல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதை நான் யோசிச்சு பார்த்தேன். இங்க இருப்பது எவ்வளவு நல்லது அப்படின்னு நான் சொன்னல, கடவுளுடைய உடன் இருப்பு. வெறுமனே என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லை. வெறுமே நான் சொன்னேன், வெளியே ஹோட்டல் போறோம், சாப்பிட்றோம், வந்துடுவோம். ஹோட்டல் இஸ் நாட் பெர்மனன்ட். வெளியே போறோம், சுத்த போறோம், நீங்க சொன்னீங்க வெளிநாடுகள்ல போறோம் அல்லது ஒரு டூருக்கு போறோம், ஓகே 1 or 2 days தான். அது ஒரு சந்தோஷம். அது வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான். திருப்பி நம்ம என்ன பண்ண முடியும்? அன்றாட வாழ்வுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? பயணிக்க வேண்டும். அப்ப இந்த பயணத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல் விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன், கடவுளுடைய உடன் இருப்பு. கடவுளுடன் இருப்பதை இன்னைக்கு நிறைய பேர் உணர்வதே இல்லை. இந்த தவக்காலத்தை நான் மீண்டும் திரும்பி வா, கடவுளுடைய அருகாமையை உணரணும், கடவுள் என் கூட இருப்பதை வசனம் அழகாய் சொல்றது. திருப்பாடல் 32:8 எடுத்து வாசினா, நான் என் கண்ணை வைத்து உன் கண்ணில் ஆலோசனை, நீ நடக்க வேண்டிய பாதையை, வழியை நான் உனக்கு காட்டுவேன். எப்போ? நீங்க என் கூட கடவுள் இருக்கு, ஆண்டவர் இருக்காரு, எங்க அப்பா இருக்கிறாரு. அப்படி இப்ப நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம். இவங்க ஒரு விஷயத்த இருக்காங்க, இவங்க எல்லாம் ஜாலியா இருந்துங்க, காட்சி மாறுது, எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. உடனே சொல்லி, நான் பாடு பண்ணையா, நான் சாவ பண்ணும், சிலுவை ஏறணும். இவங்களால ஆண்டவரே, அடுத்த வருஷம் வரும் பாருங்க, நம்பாலு முந்திரி கொண்ட என்ன சொல்வாரு? இது உமக்கு வேண்டாம், அது வேணாம், அது உங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. ஏன்னா இவர் வேற உலகத்துல இருக்காரு. வேற என்னது? ஒரே ஜாலியா, ஒரே ஜிகி ஜிகின்னு கிழ்த்தறீங்க, ஒரே வேற லெவல்ல டாரா போடுறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லை வாழ்க்கை. கீழே இறங்கி வராரு, மலையை விட்டு இறங்கிட்டார். வரும்போதே சொல்லிட்டார், நான் சிலுவை சாவை பண்ணும், பாடுகள் பண்ணும். 1 முறை அல்ல, 3 முறை. நான் இதை வந்து ரொம்ப ஆழமா சிந்திச்சிருக்கேன். வாழும் போதே யாராவது சாவை பத்தி பேசுவாங்களா? பாருங்க. ஆனா உச்சத்துல இருக்கிறார். நீங்க நல்ல கவனி, உச்சத்துல இருக்கிறார். பயங்கரமான புகழ். இவர்தான் அடுத்த இறைவகன், இவர்தான் அரசர், இவர்தான் எல்லாம். மக்கள் புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட வாழ்வினுடைய மறுபக்கத்தை உணர்ந்து கொண்டதால் தான் சொல்றாரு, நான் பாடுகிறேன். நீங்க கூட பார்த்தா இன்னைக்கு நம்முடைய வாழ்வு 2 பக்கம் இருக்கு. நான் அதிகமா சொல்லிதான், கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி இன்பம் துன்பம் நம்ம வாழ்வில் இருக்கு. சில நேரத்தையும் இந்த மன விரக்தி இன்னைக்கு வந்து நிறைய பேர் ட்ரெஸ் டென்ஷன் நோய். ஏன் பாருங்க, நீ கூட யோசிச்சு கொண்டு இந்த நல்லக்கண்ணை பத்தி கடந்த திங்கட்கிழமை பிரசங்கம் வச்சுனாங்க 3 நாள் முன்னாடி. பார்த்தா எப்படி ஒரு மனிதர் இப்படிதான் வாழணும், பேர் புகழ், எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, கோடிக்கணக்காக கொடுத்தாங்க. அவரு கவர்மெண்ட் வந்து தகைசால் தமிழர் என்று அவருக்கு வந்து பெரிய பட்டம் அளித்தது. கடைசி வரை ஒரு பெரிய மருத்துவமனை போல அந்த மனுஷன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கார். ஒரு மிதி வண்டி வைத்து கொண்டு இருந்தார். அவர் அழகாய் ஒரு கவிதை வாசம் கடைசி முடிக்கிறான். இந்த மாதிரி எளிமையாய் வந்து கடைசி கூட தன் உடலை தனக்கென்று வைத்துக் கொள்ளலாம் என இந்த மாதிரி புதைக்கணும், எனக்கு ஒரு பெரிய மண்டபம் கட்டுங்க, அந்த மருத்துவ மாணவருடைய படிப்பிற்காகவே தன் உடலை. இப்போ நான் பார்த்து எப்படி இந்த மாதிரி ஆனவர்களாக இருக்காங்கன்னா, இப்படிதான். அவங்க மனவருத்தி இல்லையே, புகழின் உச்சத்து இருந்தாங்களே, ஆனால் பாருங்க எப்படி வான் என்பதற்கு மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு மிக பெருமை. இந்த மாதிரி நல்ல கண்ணோடு வாழ்ந்த சமூகத்தை நாமும் கூட சமகாலத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் என்பதுதான். அப்போ இன்னைக்கு முதல் விஷயம், இன்னைக்கு நம்முடைய வாழ்விட நான் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்விற்கு நீங்கள் மாற்றங்கள் எப்போ ஏற்படணும். மாற்றம் என்பது உள்ளிருந்து வருவது தான். நான் அதை பற்றி நிறைய சொல்லி, வெளியிருந்தால் நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஜென் துறவி இருந்தாரு, அவருடைய சீடர்கள் இருந்தாங்க. ஒரு பானை எடுக்கிறார். இந்த பானை வெற்று பானை எடுத்து காட்டுறாரு. இது உள்ள என்ன இருக்கு? இது உள்ள என்ன இருக்கு? ஒருத்தன் சொன்னா ஒண்ணுமே இல்லை, அது வெற்று பானை தானே. அப்போ ஒருத்தன் சொன்னான், அவர் பயங்கரமா நான் நினைக்கிறேன், யாரு சேவியர் அப்படி அடிச்சிருவார். அது உள்ள என்ன இருக்கு? காற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு தெரியும், ஒரு பானைக்குள்ள எப்பயும் ஒரு வெற்று பாத்திரத்துக்குள்ள காற்று நிரம்பி கண்ணுக்கு தெரியாது. அப்போ சொன்னா, இந்த காற்றை எப்படி இதுல இருந்து வெளியே எடுப்பது?
இந்த பானையில் இருக்கிற காற்றை வெளியே எப்படி எடுப்பீங்க? இப்ப சொல்லுங்க சேவியர், மாட்டீங்க எப்படி எடுப்பீங்க? ஒண்ணும் முடியாது. எப்படிங்க காற்றை வெளியே எடுக்க முடியும்? பானையை உடைக்கணும். கருதான் அவன் சொன்னான், பானையை உடைக்கணும். கை தட்டுங்க, பிள்ளைக்கு கை தட்டுங்க. பானைக்குள்ள தண்ணி ஊத்துனீங்கன்னா உள்ள இருக்கிற கேஸ் வந்து வெளியே போயிடும், காத்து வெளியே போயிடும். இன்னைக்கு நான் கூட சொல்லியிருந்தான், இன்னைக்கு 3 வாசங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் வாசம் ரொம்ப அழகா பவுலடிக்கிறார் சொல்லிட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட மாற்றம் மாற்றம் மாற்றம், ஆட்சி மாற்றம் வேணும்னு நிறைய பேர் பேசிருக்காங்க. இந்த ஆட்சி தான் செம்ம ஆட்சி. இப்போ நிறைய கூட்டணி கட்சிலாம் போட்டுருக்காங்க, அடிக்க முடியாத செம்ம கணக்குறாங்க. ஓகே குட். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாருங்க, மேலே அடி போல நான் இப்போ முதல் முன்னுரை சொன்னது போல அந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மேலே போட்டு இருக்கிற அந்த குண்டுகள், குண்டு மழையினால எத்தனை பேர். அப்போ எங்க மாற்றங்கள், எவ்வளவு மாற்றம் எங்கிருந்து வரணும்? இதை பத்தி சொல்றாங்க உள் ஒளி. இன்னைக்கு அதை பத்தி நம்ம ரொம்ப சிந்திக்கதே இல்லை. நான் முதல்லிருந்து தான் வரணும். ஜஸ்ட் கம் வித்தின், நம்ம குள்ளிருந்து தான் வரணும். வெளியில அவன் என்ன சொல்ற, அவன் மாறிட்டான், உடம்பு மாறிச்சு, முடி கருப்பா இருந்துச்சு, வெள்ளையாயிடுச்சு, ஆளு குண்டாந்தான், ஒல்லி ஆயிட்டான், அல்லது நான் சொன்ன மாதிரி அவர் முதல் மாதிரி இப்போ இல்லை, அவர் மாறிட்டார், இதெல்லாம் பேச தெரிந்த உங்களுக்கு எனக்கு. நான் மாறினேன்னா நான் எதில் மாறி இருக்கேன்? நான் எதில் மாறணும்? எதில் மாறணும்? இந்த கேள்வியை முதல் கேள்வியாக வைக்கிறேன். 2வது, இன்னைக்கு நம்ம தவ காலத்திற்கு ஆண்டவருடைய உடன் இருப்பு. நிறைய நேரங்களில் தேவையற்ற விஷயம் தூக்கி போடுங்க. ஆண்டு என் கூட இருக்கிறார், அவருக்கு தெரியும், அவர் என் கூட என்னை வழிகாட்டுகிறார். இங்கதான் தான் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க கூடியவளாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஆபிரகாம் பத்தி சொன்னேன். ஏங்க உடனே அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டு வந்தார், கீழ்ப்படிந்தார். உடனடியாக கொடுக்கவே இல்லை, ப்ராமிஸ் பண்ணதை வந்து கொடுக்கவே இல்லை. நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், உங்களை வச்சு செய்வாங்க. மனைவி எனக்கு வந்து கல்யாணத்துக்கு நகை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, ஏன் வாங்கி தரல? நேற்று 5600 ரூபாய் போயிடுச்சு, எல்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடு. ஒரே நாள் 5600. அதான் யாரும் சொல்றாங்க, நகையே மாப்பிள்ளைங்க ஆனாங்க, நகை மேல இந்த ஆசையே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, பொம்பளைங்க யாரும் நகைய போடுது. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அப்ப எனக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு இதுதான் முக்கியம். அவர் பாருங்க, காத்து பொறுமையா இருந்தார், கீழ்ப்படிந்தார். அவருடைய விளைவுதான் விசுவாச தந்தையாக உயர்த்தப்பட்ட உடனடியாக நீண்ட காலம் நம்முடைய வாழ்வு கடவுள் நமக்கான நிறைய திட்டம் வச்சிருப்பார். நமக்கான காலம் நீங்க அனைவருமே ரொம்ப வெரி ஃபாஸ்ட், அவசரப்பட்டு நம்ம நிறைய தப்பா முடிவெடுத்துறோம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள் வாழ்வை சூரியமாக்கிடும். நினைக்கிறேன் நமக்கான ஒரு நீண்ட 40 நாட்கள் 2ஆம் வாரத்துக்கு வந்து இன்னும் 3 வாரம். ஸோ கடவுள் கொடுக்குற இந்த வாய்ப்புகளை நம்ம என்ன பயன்படுத்தி கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டு, மனவிரக்தி அல்ல, கடவுள் நமக்கான காரியங்களை சொல்லும் போது அவையும் கூட இருக்கிற அன்பதை கொண்டு நான் முதல்ல மாறணும். அடுத்த மாறத்தை பத்தி பேசாதீங்க, வேண்டாம். அவன் மாறினானா மாறி விட்டுருங்க. நான் என் ஆண்டவர் முன்பாக நான் எதெல்லாம் மாறி இருக்கேன். இப்போ செல்ஃபோன் நான் ரொம்ப யூஸ் பண்ணது இல்லை. சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேர் கரிமீன் சாப்பிடல? சொல்லுங்க பாரு, டெம்டேஷன் வந்திருக்கோம். நான் சொன்னேன் இஃப்தார், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணேன், ஃபாதர் உங்களுக்கு ஒரு பட்டி அம்பிட்டுமாயோ, நானே 40 நாள் கரிமீன் சாப்பிடாம இஃப்தார் டப்பா அம்புறேன்றான். வேணாம் சொல்லிட்டேன், ஏன்னா அதில் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. நான் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தான் எனக்குள்ளே நான் போக வேண்டிய ஒரு பயணம் தான் இது. அவை இந்த தவக்காலம் மீண்டுமா கடவுள் நம்ம கொடுக்குற அற்புதம். அவர் தோற்றம் மாற்றம் பண்ண அதனுடைய விளைவு அந்த பாடுகள், மரணம், உயிர். இன்னைக்கு அவனுடைய வாழ்விட ஏற்பட்ட அந்த மாற்றம் தான் அது வெள்ளிடை மலையாகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்விட கூட கடவுள் நமக்கான அழகான ஒரு அற்புதமான ஒரு கணக்கு. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்ப்போம், நான் எனக்கு Bye.
24 இறைவசனம் 6. ஆண்டவரே, என்றென்றும் உள்ள உமது இரக்கத்தை உமது பேரன்பையும் நினைவு கூர்ந்தருளும். இஸ்ராயேல் கடவுளே, எங்களுடைய இடுக்கண் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்தர். அற்புதமான தெய்வம் நம்மத்தில் இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை நம்பிக்கையோடு அவர் பாதம் தாயாம் திரு அவையும் திருத்தந்தை உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் நீயே ஆசியாக விளங்குவாய். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்கிற முதல் வாசக கூற்றின்படி அனைவருக்கும் ஆசியாக விளங்கும் வண்ணம் எங்கள் வாழ்க்கையை இந்த தவ காலத்தில் உருமாற்றம் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒப்புரவின் காலமாகிய இந்த தவக்காலத்தில் மாந்தர் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும் ஒப்புருடன் பயணிக்கவும் தலைமை பணியில் இருப்போர் அனைவரும் பகைமையின் பாதையை துறந்து நீதியின் வழியிலும் சமாதானத்தின் திசையிலும் பயணிக்க வேண்டுமென்றும் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் விரைவில் நடைபெறவிருக்கும் தேர்தல்களில் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசு தேர்வுகளையும் ஆண்டு தேர்வுகளையும் எழுதவிருக்கும் எம் பிள்ளைகளும் அனைத்து மாணவ மாணவியரும் முழு ஈடுபாட்டுடன் எல்லா பாடங்களையும் கற்று தகுந்த முறையில் தங்களையே தயாரித்து துணிவுடன் தேர்வுகளை சந்தித்து சிறந்த வெற்றியினை சுவைக்க நீர்தாமே அருள் புரிய வேண்டுமென்று தூய ஆவியாரின் ஆற்றலை அவர்களுக்கு பொழிந்தருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்த கிறிஸ்து இயேசு வழியாக அளிக்கப்பட்ட அருளின்படி மீட்கப்பட்ட நாங்கள் அனைவரும் எங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள தூய அழைப்புக்கு ஏற்ற வாழ்வினை மேற்கொள்ளவும் உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என ஆபிரகாமுக்கு நீர் வழங்கிய ஆசிரை உரிமையாக்கி கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித அதிதூதர் புனித மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஆண்டவரின் தோற்றமாற்ற நிகழ்வின் உட்பொருளை உணர்ந்தவர்களாய் உன்னத இறை அனுபவங்களோடு வாழ்க்கை நிறுவுவதில்லை. துன்பங்கள் நிறைந்த சிலுவை பாதையின் வழியாகத்தான் உயிர்ப்பின் மாற்றி சாத்தியம் என்பதை உணர்ந்து எங்களது ஜெப தப அன்பு செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகி வாழவும் ஜெபக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் கண்களை மூடி மௌனமாக செபிப்போம். அகம் புறம். ஆண்டவர் அழகாய் சொல்றார், எது நம்மை தீட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும் போது வெளியிலிருந்து வருபவை நம்மை தீட்டுப்படுத்துவது இல்லை, உள்ளிருந்து வருபவை தான் தீட்டுப்படுத்துகிறது. அகம் புறம். அகம் நல்லா இருந்தா புறம் நல்லா இருக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க, மனம் நல்லா இருக்குன்னா உங்க முகம் நல்லா இருக்கும், உங்க உடம்பு நல்லா இருக்கும். நீங்க நிறைய கவலைகளை தேவையற்ற மனசை நிறைய வச்சிருந்தீங்கன்னா அது உங்க முகம் கண்ணாடி போல காட்டி கொடுத்து விடும். நீங்க ஆண்டவர் ரொம்ப அழகாக மாற்ற விழாவை தோற்ற மாற்ற விழா. இந்த தவ காலத்தை துவங்கிய போது ஆண்டவர் சொன்னது மனம் திரும்பி நற்செய்தி நமக்கு மன மாற்றம். அதான் இந்த தவ காலத்துடைய மையம். நான் கூட யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இந்த தோற்றம் மாற்றம் ஏற்படணுமா? உறவு மாற்றம், மாற்றம், உறவு மாற்றம், உடல் மாற்றம், அனைத்துமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்னே வந்தான் மாற்றம். அது என்னிலே துவங்க வேண்டும். அந்த அக ஒளியை நான் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனிதமான ஒரு காலத்தை கொடுத்து இந்த காலத்திலே உமது அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக எங்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கிறீரே. நம்முடைய தோற்றமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்ந்த வேளையில எங்கள் வாழ்விலே கூட உமது உடனிருப்பை உணர்ந்து கொள்ளவும், எத்தகைய துன்பங்கள் வந்த போதும் துவண்டு விடாமல்
நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே வழிநடத்த எங்களுக்கு தேவையான அருள்வரத்தை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்குமை தாண்மையாய் வேண்டுகிறோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
நல்லவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாமை சீடர்களுக்கு முன்னறிவு புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைமாக்குகளும் சான்று பகர்ந்தவார் தம்பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு நாம் வந்து சேர வேண்டும் என்பது அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்தவன் அவரோடு சேர்ந்து நாங்கள் மண்ணுலகில் நடையறாதுவது மாட்சியை கொண்டாடி முடிவென்று ஆர்ப்பரித்து ஆடுவதாவது. தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரோ விருந்தை அருந்தி பின்பு கிணத்தை எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், விடுவோம். 2026வது ஆண்டை நாம் துவங்கினோம். இது ஒரு 3வது மாதத்தினுடைய முதல் நாளில அன்றைய பலிபீடத்தின் முன்பாக நாம் அனைவருமாக குழுமி வந்திருக்கிறோம். கடந்த 28 நாட்களாக பிப்ரவரி மாதம் முழுவதுமாக நம் அனைவரையும் கண்ணின் கறிவீடு போல காத்து வழி நடத்தி எத்தனையோ விதமான ஆபத்து விபத்திலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாத்த தெய்வம் ஏதோ இந்த புதிய ஒரு மாதத்தினுடைய முதல் நாளிலே, இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே அவனுடைய சமூகத்தில் நாம் அனைவரும் கூடி வர குழுமி வர கொடுத்திருக்க அற்புதமான வாய்ப்புக்காக செலுத்துவோம். அதுவும் சிறப்பாக நான் சொன்னது போல ஒரு அருமையான தவக்காலம் மறுபடியின் காலத்தில் இருக்கிறோம். அவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அதிகமாக அனுபவிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற பலவிதமான முயற்சிகளில இதோ இந்த ஒரு புனித காலத்தில் ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கான சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார்.
நம் தவ காலத்தின் முதல் நாளிலே அந்த திருநெற்று புதன் துவங்கி நாளிலிருந்து இன்னைக்கு வரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுடைய இறை வார்த்தை வழியாக நாம் எடுக்கொள்கிற ஜெபங்கள் வழியாக நாம் மேற்கொள்கிற அந்த அன்பு செயல்கள் வழியாக நோன்புகள் வழியாக கடவுள் மீண்டும் மீண்டும் நமக்கு தருவதெல்லாம் மாற்றம். நான் சொன்ன மாதிரி நம்ம அனைவரும் மனிதர்கள் தான். சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம், சில செய்யக்கூடாது நினைச்சிருப்போம். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம் அதையெல்லாம் பரம்பரை செய்து கொண்டே இருக்கும். எதையெல்லாம் செய்யலாம் நினைச்சோம் அதையெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாமல் கூட விழுந்து விடுகிறோம். ரொம்ப அழகான தோற்றம் மாற்றம் விழாவில் ஒரு பக்கம் மாட்சிமை, மகிமை, வெண்மை, ஒளி, கதிரவன் அப்படியெல்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இருள், தூசி, துன்பம், சாவு, மரணம், வலி, வேதனை, ரத்தம், சதை, அவமானம். நான் சொன்னதுதான் அகம்புறம். நம்முடைய வாழ்வில் இன்னைக்கூட நாம மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். கண்களை முடிந்த 2 வரி பாடல்களை நான் பாட நீங்களும் கூட கண்களை மூடிக்கொண்டு நாம் முயற்சி எடுக்கலாம். இயேசுடைய திரு ரத்தம் அவ்வளவு வலிமை வாய்ந்தது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. என் தலை மீது உம் திரு ரத்தம் சோரிந்து என் பாவங்களை கழுவும் என் இயேசுவே. என் தலை மீது உம் திரு ரத்தம் சோரிந்து என் பாவங்களை இதை நம்ம உள்ளார்ந்த விதத்துல ஃபீல் பண்ணி பார்க்கலாம். நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நாம சொன்ன தான் நம்ம எல்லாம் மனிதர்கள், பல விதமான பலவீனங்கள், பலவிதமான நான் சொன்ன மாதிரி நம்மளோட அந்த பேதுருவை போல இந்த சுகபோக வாழ்வு, இங்கேயே இருப்பது நல்லா இருக்கு, இப்படியே வந்து நம்ம குளிர் காயலாமே செம்மையா இருக்க, இல்லை இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நிறைய கஷ்டம், நிறைய வருத்தம் இருக்கு, நிறைய வேதனை, நிறைய நேரங்களில் நம்ம அதில் வாழ விரும்பாம இந்த மாதிரி வாழ்க்கைக்காக எவ்வளோ தவறுகள், எவ்வளோ குற்றங்கள், எவ்வளோ குறைகளோடு கூட மனிதர்களாகி நாம் விழுந்து விடுகிறோம். என் தலை மீது உம் திரு ரத்தம் சோரிந்த என் பாவங்களை இயேசுவின் திரு ரத்தம் பாவங்களை கழுவுகிறது. இயேசு சிலுவை நமக்காகப்பட்ட வேதனைகள், அந்த மரணம், அந்த ரத்தம் வீண் போகும். இயேசுவின் ரத்தத்தால் நாம் அனைவரும் கழுவப்படுகிறோம், நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், நாம் புனிதம் அடைகிறோம், நம் அனைவருமே புது படைப்பாய். ரத்தம் சிந்தல் இல்லாமல் மீட்பு இல்லை என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். நாம ரத்தம் சிந்த வேண்டாம், நமக்காக ஒரு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த துளி என் மீது படும், அந்த துளி என் மேல ஊத்து. என் உச்சம் திறந்து உள்ளம் கால் வரை இருக்க அத்தனை விதமான அழுக்குகளை, தேவையற்ற எண்ணங்களை, குறைகளை, பலவீனங்களை, பாவங்கள் இருந்து என்னை முழுமையாக கழுவி என்னை சுத்தம் படுத்த. என் தலை மீது உம் திரு ரத்தம் சோரிந்து என் பாவங்களை கழுவும் இயேசுவே. என் தலை மீது உம் திரு ரத்தம் சோரிந்து என் பாவங்களை கழுவும் இயேசுவே. நாளுக்காக நன்றி சொல்லும். நாளையில் எங்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி வரத்தின பேர் ஜெப உதவிகள் கேட்டே இருக்கா. பல விதமான உடல்ல நோயினால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்காக நம்பிக்கையோடு இந்த திருப்படியை கலந்து ஜெபித்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருக்கா
தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உலக நாடு ஏற்படுகின்ற போர்கள் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும். எதிர்நோக்கி இருக்கிற தேர்தல் மக்கள் தெளிவோடு தெரிந்த சிந்தையோடு இந்த தேர்தலை அணுக வேண்டும். இந்த குழுவிற்கு நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். எப்போது நமக்காக பருந்து பேசுகிற நமது அன்பு தாயார் ஓகே என்ன எப்படி அன்பு கணவர் யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோணியார், திருத்துத தோமா, அனைத்து ரேசா அல்போன்சா தேவசகான், அனைத்து புனிதர்களோடு இணைந்து ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாக இறைவன் மானம் திறந்து இவரே அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் என்ற கூக்குரல் வடித்தது. கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவரோடு இணைந்து தந்தையாக இறைவனை புகழ்வோம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நன்மைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செய்த அமைதியை உங்களுக்கு அளிக்க திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குடும்பம் இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் என் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதி நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரான் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற மன்னீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிடப்படி தூயாவியாரை ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவர் இந்த புனிதமிக்க உடனான மத்தத்தாங்களுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தும் விடுவது நாங்கள் என்னுடைய கட்டளைகள் கருத்துணிக்க செய்திடும் நாங்கள் ஒருபோதும் உமை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவரை சமம். மாற்றத்தை நோக்கி பயணிக்க, உள்மன மாற்றத்தை நோக்கி பயணிக்க சக்தி தர தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அடைக்கிறார். அடைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. கேட்கிறதா
கேட்கிறதா உன்னோடவை தேடி உறங்கும் விழியே தேடல் காலத்தில் உங்களுக்கு தெரியும், நாம் பல விதமான தவ முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரம் நம்முடைய திருமுழுக்கு யோவான் மறைமட்டம், நம்முடைய மறைமட்டத்தில் மொத்தம் 12 பங்குகள் இருக்கிறது. அவை தவ காலத்தினுடைய முதல் வாரத்தில் நம்முடைய மறைமட்டத்தில் இருக்கிற இளையோர் இளம்பெண்களுக்கான ஒரு தியானத்தை ஏற்பாடு செய்திடும் கோடம்பாக்கத்தில். நாங்களே அப்படியே அதிசயித்து போனோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 180 பிள்ளைகள் இளம் வெள்ளங்கள் வந்து அங்கே வந்திருந்தாங்க. காலையில் அவர்களுக்கான ஒரு தியான உரை, அப்புறமா சிலுவை பாதை, அதை தொடர்ந்து ஆராதனை, அதுக்கப்புறமா பாவ மன்னிப்பு வழிபாடு, பாவ சங்கீதனம், திருப்பலி என்று பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக அனைத்து பங்கெடுத்து அதிகமான பிள்ளைகள் பங்கேற்றது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது. இதை யார் எடுத்துட்டு பண்ணால் நம்முடைய மறைவட்டத்தில் இருக்கிற நம்முடைய மறைவட்டத்தினுடைய இளையர் கூட, அதுவும் குறிப்பாக நம்முடைய பங்கை சேர்ந்த 2 பிள்ளைகள், அது அவங்க தான் தலைவராக இருக்காங்க. எபியும் ஜெயசித்ராவும் மிக அற்புதமாக வழி நடத்தினாங்க. நிறைய பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு பலன் பெற்றிருக்கிறார். அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளும் பாராட்டுகளும். வழக்கமாக நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஜபம் நமக்கு மிக அவசியம். அது எல்லாம் முடியாது. வெறுமனே இந்த ஜபம் தபத்தோடு மட்டும் முடிந்து போகுவதென்றால், ஏசு கூட ஏன் அப்படி சொன்னா நான் யோசிப்பேன். நல்லா நோன்புருங்க, நிறைய நேரம் ஜெபம் பண்ணுங்க சொல்லிக்கலாம். ஆனால் இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் சொன்னால் ஏன் இங்கே இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களெலாம் மூத்தணும், மேலே ஏற்றணும். தபம், அப்புறம் என்னது தர்மம், எல்லாம் இந்த உலகத்தை இருங்க, வேற உலகத்தை இருக்காதீங்க. அப்போ நம்ம வந்து பிறர் அன்பு செயல்கள், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுறது சந்தோஷம், நாம் நோன்பு இருப்பதெல்லாம் ரொம்ப நல்லது தான். அதோடு மட்டும் முடிந்து போவதில் மாறாக இதை வந்து நம்முடைய பிற மத அஃப்கோர்ஸ் யாரெல்லாம் இல்லாமல் இருக்க அவங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதை வந்து நான் கடந்த வாரம் சொன்னேன். நம்முடைய ஜபக்குழுவினர், அது மிக்க ஜபக்குழுவினர் வந்து கடந்த பல ஆண்டுகளாக இதை ஒவ்வொரு இல்லமாக சென்று அவளுக்கான தேவைகளை அறிந்து உதவி செய்து கொண்டு இருக்கிறான். அவ இந்த ஆண்டு நான் சொன்ன காஞ்சிபுரத்திற்கு அன்னை தெரேசா இல்லத்தில் இந்த மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் நேற்று போனோம் சொல்கிறேன். அவை மொத்தம் வந்து ஒரு 65 பிள்ளைகள் அங்கே இருந்தாங்க. அதில் வந்து வயசு வித்தியாசம் இருக்குது. அவங்க அனைவருமே நோயாளிகள் தான். ஆனால் அன்னை தெரேசா இல்லை சகோதரிகள் முதலே என்ன வேணும் கேட்டோம். அப்போ அவங்க வந்து அரிசி பருப்பு, இந்த ஃபினாயில் சோப்பு, அந்த மாதிரி எல்லாம் ஆயிலெலாம் கேட்டிருந்தாங்க. நம்முடைய குழுவினர் வந்து பல பேரிடம் தொடர்பு கொண்டாங்க. நான் வந்து அதிசயித்து தக்க விதத்தில் என்னுடைய அந்த ரூம் இருக்குது பக்கத்தில், கெஸ்ட் ரூம் ரொம்ப அப்படியே நிரம்பி வழிந்தது. அரிசி மூட்டை, எண்ணெய், சோப்பு, ஃபினாயிலு, ஆர்பிக்கு என்ன வேணும். அதோடு கூட நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து பண உதவியும் கொடுத்துருக்கான். அவை நேற்று தினம் நாங்கள் காலையில் ஒரு 20 பேர், நானும் அருள் சகோதரி மற்றும் ஜபக்குழு உறுப்பினர் போனோம். அங்கே போனால் தான் பார்க்கணும், அவங்க வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்கும். முடியாது, பல்லு மட்டும் வாயில் கிழிஞ்சு போய் கையே இல்லை. அந்த சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, 4 கால் விரிஞ்சிட்டு ஒன்றுமே தெரியாது, சுயநினைவற்ற பிள்ளைகள். ஆனால் அந்த இடம் வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்தது. அருள் சது அப்படி பார்த்து கொள்கிறான். ஒருத்தர் கூட நார்மலாகவே இல்லை. ஏன்னா எல்லாருமே விதவிதமான வித்தியாசமான மனம் அதில் உங்களுக்கு தெரியும், இந்த 40, 50%, 60%, 100%. ஆனால் அப்படியான பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளைங்க தான், ஆண் பிள்ளைகள். அது பார்த்தீங்கன்னா அவங்களோடு நாங்கள் நேரத்தை செலவழித்து அந்த பிள்ளைகளோடு பேசி அவனுக்காக செவ்வலாம் செய்து நீங்கள் கொடுத்த அத்தனை விதமான பொருட்களை எல்லாம் கொடுத்து பண உதவியும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவை இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுடைய ஆசீர்வாதம் பங்குக்கு பல விதங்களில் கிடைப்பது இதில் அதிகமான உதவி. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நாங்கள் கிளம்பும் போது கூட வந்து சில பேர் பணம் கொடுத்தாங்க, சில பேர் இந்த சோப்பு கொடுத்தாங்க. ஒரு எவ்வளோ கொடுத்தாங்க முக்கியம் இல்லை, கொடுக்கணும் தோணுது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அவை மீண்டுமாக நான் சென்று இதை மிக எடுத்து சிறப்பாக செய்த நம்முடைய அதிதூத மிக்க ஜெபக்குழுவினருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடியை கொடுத்துடலாமா? நல்லா ஜோராக கொடுங்க பார்ப்போம். நான் கேட்கவே இல்லை, நான் கேட்டது ஆனால் எனக்கு வந்தது. நான் கேட்டது ஆனால் பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு சமையல் செய்ய வேண்டிய பொருட்கே தேவையில்லை நினைக்கிறேன். ஆகவே ஜெபக்குழுவினர் ரொம்ப அழகாக நேற்று தினம் அவர்களுக்கான திருப்பலியெல்லாம் வச்சோம். ஒரு நாள் முழுவதுமாக ஒரு அற்புதமான அனுபவமாக மாறியது. எனவே அதற்கு நிறைய பேர் நல்ல உதவி செய்திருக்காங்க. பேர் சொல்லுவேன்னா நிறைய பேர் உதவி செய்ய சொன்னாங்க, பண உதவி செய்திருக்கிறாங்க, பொருட்களாக கொடுத்துருக்காங்க. சும்மா அது எதுவாக இருந்தாலும், அது அரிசி பருப்பாக, எண்ணெயாக, சோப்பாக, சிப்ஸாக, எதுவாக இருந்தாலும் சரி, நீ கொடுத்த அத்தனை பொருட்களும் கொடுத்துடும். மீதியும் கொஞ்சம் இருக்குது. அப்போ தான் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இவ்வளோ பொருட்கள் அவங்க போதும் சிஸ்டர் போதும்ட்டாங்க. ஏன்னா நிறைய வந்துச்சு.
அவை இந்த மீதி இருக்கிற ரூமில் திருப்பி நிறைய இருக்குது. ஆகவே இன்னும் ஒரு குழுவுக்கு செய்யலாம் அப்படி முயற்சி எடுத்து கொடுக்கும். நம்முடைய செங்கல்பட்டு இருக்கிற சென்ட் ஜோசப் ஹாஸ்பைஸ், அதாவது இறக்கும் தருவாயில் உள்ள, உங்களுக்கு தெரியும், ஒரு தாமஸ் ஒருத்தர் இங்கே வந்து பேசினார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவருக்கு மீதி பொருட்களை எல்லாம் கொடுத்து உதவி செய்யிருக்கோம். மீண்டும் ஒரு முறை கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் நீங்கள் வந்து உங்களை மீறியும் இந்த மாதிரி பிறர் அன்பு செயல்களில் நீங்கள் உதவி செய்து கொண்டு. எனவே மீண்டும் ஒரு முறை அத்துணை பேருக்கும் அவர் பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நேற்று தினம் கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய நுங்கம்பாக்கம் மறைவிடத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே நம்முடைய இளையோர் குழுவினரும் சேர்ந்து நம்முடைய அருவி அப்படியே ஒரு தொண்டு நிறுவனம் நம்முடைய நம்முடைய கோணம்பாக்கத்தில் இருக்கிற புனித பாத்திமா பள்ளியில் வந்து ஒரு கருத்தம்பர் வச்சு விழிப்புணர்வு நிகழ்வு வச்சு, அரசியல் விழிப்புணர்வு. அதிலும் கூட நிறைய பேர் பல மறை மாவட்டத்திலிருந்து பல பங்குலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டார்கள். அதையும் சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய இல்ல உள்ளங்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழியை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சொன்ன மாதிரி தவ காலத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி பல விதமான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்று வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன இன்னைக்கு சொல்லுங்க? ஆமாம், பாத யாத்திரை இருக்கிற சரியாக 2 மணி. நான் மீண்டுமாக சொல்வேன், தனியாக நடந்து போகிறதுக்கும் குடும்பம் நடந்து போக நிறைய வித்தியாசம். நம்ம ஒன்றும் வாக்கிங்லாம் போல, சுகரை குறைப்பதுக்காக அப்படி மூச்சு வாங்கலாம் போல. இது ஒரு தவக்கால நடைபெறும். இது வந்து நான் இப்படி தான் ஒரு தியாக இயேசு மேற்கொண்ட அந்த பயணத்தில் உங்களையும் என்னையும் நம்மையும் நாம இணைத்து கொண்டு இருக்கிறோம். சரியாக 2 மணிக்கு நாம் இங்கிருந்து செல்ல இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற சின்மையா நபர் குழந்தை சாலையும் 4 கிலோமீட்டர் தான். ஆகவே நம்ம 4:30 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம். இந்த பயணத்தில் என்ன பண்ண போகிறோம்? பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு வருவதல்ல, மாறாக ஜெபமாலை ஜெபித்து கொண்டு பாடலை பாடிக்கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிலையாக இந்த சிலுவை பாதை ஸ்தலங்களை தியானித்து நம்முடைய கைகளில் சிலுவை ஜெபமாலை எடுத்துக்கொண்டு போக இருக்கிறோம். நாங்கள் போகிற இடம்லாம் நிறைய மக்கள் வந்து வசிக்கிறோம். வெள்ளிக்கிழமை இதை பற்றி சொன்னேன். மீண்டுமா இது ஒரு பெரிய சாட்சியம். நான் சொல்வேன், இந்த நாளில் நீங்கள் குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு வரலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்தான், 4 கிலோமீட்டர் தான். அவை மதியம் கொஞ்சம் வெயில் இருக்கும், பரவாயில்ல, அதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த பயணத்தில் நாம் பயணிக்க இருக்கிறோம். ஆகவே போகிற போது உங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. அங்கே வந்து டீயும் ஸ்நாக்ஸும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 4:30 மணிக்கெலாம் போயிடுவோம். அனைத்து விஷயம் 5 மணிக்கெலாம் நிறைவு பெறும். ஏன்னா 5 மணிக்கு அங்கே திருப்பணி நடைபெறுகிறது. இதை வந்து நம்முடைய அதித்து ஜெபக்குழு மரியாயின் சேனை மற்றும் நம்முடைய இளையோர் குழுவின் வழி நடத்துகிறார்கள். எனவே நான் மீண்டும் வாங்க சொல்லலாம், நேரத்தோடு 2 மணி 2:15 கிடையாது. நீங்கள் 2:15 வந்து சேர்ந்துங்க வந்து, சரியா? ஆகவே நம்ம இந்த மேட்டுக்கும் வழியாக போய் கந்தசாமி நகர் வழியாக குறுகிய பாதை தான் போகிறோம். ஆகவே இதில் நீங்கள் முழுமையாக வந்து குடும்பக்குழு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய பாதுகாவல் அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டனால் அன்று காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பணியும் நற்கருணை ஆசீர்வாதம் நிகழ்ச்சியுடனும் வழங்கப்படும். 11 மணி திருப்படியானது சிறப்பு திருப்பணியும் குணமளிக்கும் வழிபாடும் நிகழ்ச்சியுடனும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை சிறப்பு தேர்பமணியும் சிறப்பு திருப்பணியும் குணமளிக்கும் வழிபாடும் நிகழ்ச்சியுடன் வழங்கப்படும். அன்று நம் மத்தியிலே அருட்தந்தை ஆண்டோ ஜான் சலேசிய சபையைச் சேர்ந்தவர் நம்மை வழி நடத்துவார். நான் ஒரு மீண்டுமா சொல்றது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே வந்து கூட்டம் நிரம்பி வருகிறது. காரணம், நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிற அநேக காரியங்கள் நிறைவேறுகிறது. எனவே நீங்களும் கூட நேரத்தோடு இந்த வழிபாடு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை வழக்கம் போல திருப்பி நடைபெறும். அன்று மாலை சிறுவை பாதை 6 மணிக்கு நம்முடைய லோயலா கல்லூரிலிருந்து அருட்தந்தை சகாயராஜ் அவர்கள் வருகை தர இருக்கிறார். 6 மணினா 6 மணி. ஆகவே 6 மணிக்கு சிலுவை பாதை தொடர்ந்து திருப்பலி நற்கருணை ஆராதனையோடு அந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை தேவானைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டன. அன்று காலை வழக்கம் போல திருப்பலியும் அன்று மாலை ஜெபமாலையும் தேர்பமணியும் அன்னையுடைய சிறப்பு தேர்பணியும் திருப்பலியும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்றைய நாளின் வழிபாடு மரியாயின் மாசற்ற திருஹிருதய மாதா சேர்ந்தவர்கள் வழி நடத்துவார்கள். அடுத்த வாரம் நம்முடைய பங்கிலிருந்து தவக்காலத்தினுடைய திரு யாத்திரையாக நாம் செல்ல இருக்க உங்களுக்கு தெரியும். அதை வழக்கம் போல திருப்படி நடைபெறும். ஒரு நாள் கூட திருப்படியை மாற்றவே மாட்டோம், அதே திருப்படி தான். அவை காலை வழக்கம் போல் 6:30 மணி 8 மணி திருப்படி, மாலை 5:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் மாலை 6:30 மணிக்கு திருப்படி நடைபெறும். இந்த தவக்கால திரு யாத்திரை கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் திருப்படி வந்து கலந்து கொள்ளுங்கள். திரு யாத்திரை பங்கேற்பவர்களுக்கு உங்களுக்கான திருப்படியானது நாம் சிறிடங்களில் நடைபெறும். ஆகவே இந்த தவக்கால திரு யாத்திரை பற்றி நாம் நெறிய பற்றி பேசிட்டு, ஆகவே ஒரு நபருக்கு 550 ரூபாய். திருவள்ளூர், கடம்பத்தூர், இது சொல்லி எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு. வேற என்னடா எங்கே போகிறோம்?
புதுக்கோட்டை, அப்புறம் மாதர்பாக்கம், ஆரம்பாக்கம், ஏலாவூர், அதுக்கப்புறம் வந்து கும்படி 7 பங்குகள் செல்கிறோம். அவை மீதுமாக நான் சொல்கிறது அந்த நீண்ட தூர பயணம் இருக்கிறது. ஒரு நம்பருக்கு 550 ரூபாய். பெரியவங்களுக்கு காலையை வந்து சாப்பிட்டு வந்துருங்க. மதிய உணவு, காலை மாலை ஸ்நாக்ஸ், டீலாம் இருக்குது. பேருந்து கட்டணம் எப்படி என்று அனைத்துக்கும் உள்ளடக்கி 550 ரூபாய். குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 400 ரூபாய் கேட்டுருக்கோம். ஏன்னா வண்டி 40 சீட் தான் இருக்கும். அந்த உட்கார வச்சுட்டு இடிக்கிடி நொடிக்கலாம் வேண்டாம். நீண்ட தூர பயணமாக இருக்கிறது. எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஆகவே ஒரு 400 ரூபாய் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் முதலே சொல்லிட்டு அன்பியை பொறுப்பாளரும் அந்த பேர்களை பதிவு செய்ய நிறைய அன்பியை கொடுத்து நான் நினைக்கிறேன். கடைசி நாள் வரை காத்திருக்க வேண்டும். ஆல்ரெடி நம்ம வந்து பஸ்ஸு உணவுகளுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா பேர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டால். தனியாக வெளி பகிர்ந்து வந்திருப்பவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள விரும்புவென்றால் நீங்கள் வந்து நம்முடைய உதவி பகுதியிலும் பேர்களையும் பணத்தையும் உங்களுடைய செல் நம்பரையும் மற்றும் எந்த பங்கு என்பதை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் காலை 7:30 மணிக்கு நாம் இங்கிருந்து கிளம்புவோம். அப்போ தான் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு அது திருப்பி செய்யணும். நம்ம அப்படியே ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கிறது. ஆகவே நேரத்தோடு இதை பற்றி நான் வெள்ளிக்கிழமை சொல்வேன். வெள்ளிக்கிழமை நீங்கள் வருகிற போது உங்களுக்கான எந்தெந்த பேருந்தில் எந்தெந்த அன்பியங்கள் என்பது டீட்டெயிலாம் உங்களுக்கு போடுவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வைப்போம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கில் திருவிழாவின் போது நம்முடைய பங்கின் திருவிழாவின் போது பிள்ளைகளுக்கான புதுநன்மை என்ற திருவருட்சம் கொடுக்கப்பட இருக்குது. எனவே அதற்குரிய வகுப்புகளை நாம் துவங்க இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு திருவிழாவிலே பிள்ளைகளுக்கு புதுநன்மை கொடுக்க விரும்பிய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை, உங்களுடைய அன்பியத்தின் பெயர்களை தொடர்பு என் செல் நம்பரை கொடுத்து குடும்ப கார்டு எடுத்து வரணும். வெறும் குடும்ப கார்டு எடுத்து வந்து உதவி பங்கத்தில் சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் 10 வயது நிரம்பியவர்கள் புதுநன்மை பெறுவதற்கான தகுதி பெறுகிறாங்க. இப்போலாம் பேரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து வகுப்புகள் துவங்கும். வகுப்புகளுக்கு தொடர்ந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் நிறைய பணிக்குழுக்கள் இருக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெண்கள் பணிக்குழு அப்படி ஒரு குழுவை வந்து ரொம்ப செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய துணை செயலராக நம்முடைய பங்கிலிருந்து திரு ஜாய்ஸ் ஜென்ஸ் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்தலாம். அவங்க தேர்ந்தெடுத்து 2 வருஷம் ஆச்சு. இப்படி இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். ஆகவே பார்த்தீங்கன்னா வருகின்ற 8ஆம் தேதி மார்ச் அகில உலக பெண்கள் தின விழாவை கொண்டாடும். அவை அந்த பணிக்குழு வந்து கேட்குறாங்க, நிறைய நம்மகிட்ட எக்கச்சக்கமான குழு இருக்குது, அதனால் மீண்டும் ஒரு பெண்கள் பணிக்குழு இங்கே பங்கில் தொடங்கு என்று பேராய இல்லத்திலிருந்து கேட்டிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் நான் அந்த மகளிருக்கு உள்ள பெண்கள் பணிக்குழு சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பெயர்களை திருமதி ஜாய்ஸ் ஜென்ஸில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் 1000 வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு வழி நடத்தி கொடுத்தவர்கள் நமது மிக்கேல் அது தூதர் ஜெப குழுவினர். நேற்று வரும்போதே 7 மணி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கூட அத்தனை விதமான காரியங்களை மிக அழகாக திட்டமிட்டு இந்த வழிபாடை மிக பொருள் விதத்தில் நமக்கு அமைத்து கொடுத்த நம்முடைய அதுத்தூதர் மிக்கேல் ஜெப குழுவினருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய பங்கினுடைய அந்த தவக்கால நான் சொன்ன மாதிரி தியானமானது உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டே நம்ம தான் எப்போ நடக்குது சரிம்மா? 12ஆம் தேதியிலேருந்து 12, 13, 14 ஆகிய நாட்களில் மாலை 5லேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும், 15ஆம் தேதி காலை 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நவக்கால தியானத்தை மிஸ் பண்ணக்கூடாது. மத்தியில் வருகிற அருள் தந்தையர்கள் ரொம்ப வல்லமையானவர்கள், பிரான்சிஸ்கன் அருள் தந்தையர்கள். எனவே இந்த தியானம் சிறப்பாக நடைபெற தொடர்ந்து ஜெபிங்க. அதில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பதி புனித விடியற் காலத்து நட்சத்திர பிரசித்தி சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். ஷார்ட்டா வாசிங்க. புனித மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழுவின் சிறு வரலாற்று குறிப்பு. அன்புக்கு இனியவர்களே, நமது பங்கில் புனித மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழு கடந்த 2000ஆவது ஆண்டில் தொடங்கப்பட்டது. அந்நாளிலிருந்து இந்நாள் வரை இந்த மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழுவானது மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பங்கு மக்களின் ஆன்மீக தாகத்தை நிறைவேற்றும் வகையில் நமது பங்கில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள அன்பிய குடும்பங்களில் ஜெப கூட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள். ஒரு மாதத்திற்கு 8 முதல் 10 கூட்டங்கள் வரை நடைபெறும். இந்த ஜெப கூட்டங்களில் நமது பங்கில் உள்ள பல பகுதியில் இருந்தும் மக்கள் வந்து கலந்து கொண்டு ஆறுதலையும் அற்புதங்களையும் பெற்று வருகின்றனர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜெபக்குழு சகோதரிகள் இந்த இறைப்பணியை மனதார செய்து வருகின்றனர். இந்த ஜெபக்குழு தொடங்கியதிலிருந்து இதுவரை நமது பங்கிற்கு வந்த பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள் என அனைவருமே தங்களது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து இந்த ஜெபக்குழுவை வளர்த்தெடுத்தனர். குறிப்பாக இப்போது இருக்கின்ற நமது பங்கு தந்தை எங்களுக்கு தேவையான ஆன்மீக ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்து தனது ஒத்துழைப்பையும் தந்து இன்னும்
போல ஒவ்வொரு வருட தவக்காலத்திலும் தேவையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு ஆசிரமங்களை தேர்ந்தெடுத்து பங்கில் உள்ள பல நல்ல உள்ளங்களின் ஒத்துழைப்போடு பல்வேறு உதவிகளை செய்து வருவதும், மறைபரப்பு ஞாயிறு நாட்களில் பங்கின் வளர்ச்சிக்காக சகோதரிகளின் சுயநலமில்லா உழைப்பினால் பெரிய தொகையை ஒவ்வொரு வருடமும் பங்கிற்கு கொடுத்து வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு டிசம்பர் மாத கடைசியிலும் பல்வேறு பகுதியில் உள்ள இந்து, முஸ்லிம் என பிற மத குழந்தைகளை அவர்களின் பெற்றோரின் அனுமதியோடு அழைத்து வந்து நமது ஆலயத்தின் மேல்தளத்தில் வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சிறப்பான முறையில் அந்த குழந்தைகளோடு கொண்டாடி அவர்களை உற்சாகப்படுத்தி இனிப்பு வழங்கி பரிசுகள் கொடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். வருடம் முழுவதும் ஜெபக்குழுவினரின் ஆன்மீக பணிகளால் சிறிது களைப்படைகின்ற நாட்களில் வருடத்திற்கு ஒரு முறை இன்ப சுற்றுலாவாக ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சென்று வருகின்றனர். பங்கு மக்களின் ஜெப தேவைகளில் பங்கு மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழுவானது கடந்த 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். தொடர்ந்து இறைவனுடைய கரம் எப்போதும் ஜெபக்குழு சகோதரிகளையும் அவர்களது குடும்பங்களையும் காத்து வழிநடத்த வேண்டி புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். புனித மிக்கேல் அதிதூதரே, ஜெபக்குழுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்துருங்க. அவங்க செய்கிற அற்புதமான பணிகள், ஆன்மீக பணிகள், அன்பு பணிகளுக்காக நன்றி. தொடர்ந்து இதை அதே வீரியத்தோடு வேகத்தோடு செய்ய வேண்டும் என்று நாம் அவளுக்காக கடைசி ஜெபத்திற்காக இருந்திருக்கோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற நீர் அருள் கூர்ந்தீரே. மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. ஞானம் நிறை கண்ணிகையே
மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க.